ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்தி திணிப்பு, மும்மொழி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, இப்படி பல உருட்டல்கள் உருட்டி அது சம்பந்தமாக வீடியோக்கள், அது சம்பந்தமாக விவாதங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு இந்து எழுச்சியை மூடி மறைத்து பல விஷயங்கள் இப்பொழுது விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரியும், தமிழகத்துடைய துணை முதல்வர் சனாதன ஒழிப்பு அது செய்யணும் அப்படின்னாரு. கொசு டெங்கு போல் அதை இந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அது சம்பந்தமாக அவர் மீது வழக்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்தி திணிப்பு, வட மாநிலம் தென் மாநிலம் எங்களுக்கு நிதி வழங்கலை அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சாரம். ஸோ பிரிவினை ஒரு பக்கம் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நொடி போதும் அப்படின்னு ஒரு பிரிவினை பேசக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தமிழகம் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாலையும் பார்க்குறோம். அங்கு மகாராஷ்டிரா பார்டர், அங்கே கர்நாடகா மராத்தி மொழி பேசக்கூடிய அந்த கண்டக்டரை அடித்தது, அதனால் நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்தியா முழுக்க பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த பாஜக அரசே ஓபிசிக்கு, எஸ்சி, எஸ்டிக்கு எதிரானது அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பேசி வருவதை பார்க்குறோம். ஆகவே இந்தியா முழுக்க இந்துக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய பல பிரச்சாரங்கள், பிரிவினை பேச்சுகள்லாம் நடந்துக்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் ஒவ்வொரு முறையும் இது போல் ஒரு பிரிவினை பேச்சு, இந்து மதத்திற்குள் ஜாதி வன்மத்தை தூண்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் பொழுது தெய்வாதீனமாக ஒரு விஷயம் நடக்கும். அதாவது இந்துக்களை ஒருங்கிணைக்க ஏதோ ஒன்று நடக்கும். அது போன்ற ஒரு சம்பவம் தான் இப்பொழுது நடக்க இருக்கிறது. மண்டல் கமிஷன் வந்தது உங்களுக்கு தெரியும். 27% இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கொடுக்கணுங்கிறதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் எல்லாருக்கும் சம வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் பேசப்பட்டதை நம்ம அறிவோம். இதை ஒட்டி இந்தியா முழுக்க ஜாதி பிரச்சனை வந்துவிடும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் சைமல்டேனியஸாக அயோத்தியா பிரச்சனையும் அந்த நேரத்தில் வந்தது. அயோத்தியாவில் ராமருக்கு அங்கே அந்த ஜென்மஸ்தான்லேயே அவருக்கு கோயிலை எழுப்ப வேண்டும்ங்கிற ஒரு முன்னெடுப்பை விஹெச்பி எடுத்தது. பல ஆண்டுகளாக அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த நேரத்தில் அது உருப்பெற்றது, தெய்வாதீனமாக உருப்பெற்றது அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம். அதற்கு பிறகு இப்பொழுது நடந்ததை நாம் பார்க்குறோம். ராமருக்கு மிக பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கரசேவை தொடங்குவதற்கே முழுமுதற் காரணமே தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம பலமுறை ஸ்ரீ டிவிலே கூட பேசியிருக்கிறோம். வேலூர் ஜலகண்டேஸ்வரர், அந்த சிலை மீண்டும் அங்கே கொண்டு போய் செய்வதற்காக இந்து முன்னணி எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை செய்தது, அதை ஒட்டித்தான் அங்கு உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ராமஜென்ம பூமி இடத்துல கரசேவை தொடங்கியது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ முன்னோடி தமிழ்நாடு தான். இப்பொழுதும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இந்து மக்களிடையே ஒரு எழுச்சியை, ஒருங்கிணைப்பை ஏற்கக்கூடிய ஒரு பயணம் தொடர இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி. அதுவும் தமிழகத்திலிருந்தே தொடங்க போகிறது. எங்கு சனாதன ஒழிப்பு என்று சொல்லப்பட்டதோ அந்த இடத்திலிருந்தே தொடங்க இருப்பது தான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். ஒரு வாரத்திற்கு முன்பு வாழும் கலை நிறுவனத்துடைய தலைவர் ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது வெளி உலகிற்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் டெம்பிள் நமக்கு தெரியும். 17 முறை கஜினி முகமது படையெடுத்து விடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் பல இடங்களில் இந்து கோயில்கள் தாக்கப்பட்டது. அங்கிருந்து நகைகள், பணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு ஆப்கானுக்கு எடுத்துகிட்டு போனாங்கிற வரலாற்றை நாம் படித்திருப்போம். ஆனால் அவன் தொடர்ச்சியான தோல்வி, அதற்கு பிறகு வெற்றி அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக கஜினி படையெடுப்பை நம்மளது வரலாற்றிலே சொல்லப்பட்டது தான் ரொம்ப துயரமான செய்தி அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக அந்த சோமநாதர் கோயில் 1024-25 மிகப்பெரிய படையெடுப்பை எடுத்து அங்கே பல்லாயிரக்கணக்கான பிரீஸ்ட், அங்கே பூஜை செய்த பூஜாரிகள் எல்லாம் கொலை செய்து பணம், தங்கம் எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு போனான். அங்கே இருக்கக்கூடிய கதவு முறை கொண்டு சிற்ப வேலைப்பாடு செய்யப்பட்ட கதவுகளையெல்லாம் கூட எடுத்துகிட்டு போய் ஆப்கானில் இப்பொழுதும் கூட அது இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க.
அப்படி அந்த சிவலிங்கங்கள் உடைக்கப்பட்ட போது அவனிடமிருந்து காப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகள் பலர் வந்து அந்த உடைந்த அந்த சிவலிங்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தென்பகுதிக்கு அவங்க தப்பிச்சு வந்தாங்க. ஏன்னா அவனுக்கு அது கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு. இன்னும் குறிப்பாக அந்த சிவலிங்கங்கள்லாம் ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸ், அது அந்தரத்திலேயே தொங்கி கொண்டிருந்த ஒரு மகோன்னதமான ஒரு சக்தி கொண்ட ஒரு சிவலிங்கமாக இருந்தது அப்படின்லாம் வரலாற்றில் சொல்கிறாங்க. 1000 ஆண்டுகள், அதாவது 1024-25 நடந்தது. இப்பொழுது நம்ம பார்க்குறோம் 2025. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செய்தி இப்பொழுது வெளியில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 1000 ஆண்டுகளாக அந்த உடைந்த சிவலிங்கத்தை ஒரு குறிப்பிட்ட பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக அவங்கள அக்னிஹோத்ரி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து வெளியில் உணவு சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அவங்க தான் எல்லாமே சாப்பாடு செய்கிறதுலேருந்து எல்லாம் பெரிய அளவு அவங்க டூர் எங்கேயுமே போக மாட்டாங்க. பூஜை புனஸ்காரம் இப்படி தான் இருப்பாங்க. அந்த செக்ட் அவங்க வந்து இந்த சிவலிங்கங்களை மிக பத்திரமாக குடும்பம் பல தலைமுறைகளாக இதை காத்து வந்திருக்கிறாங்க. 1924 நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சவுத்துக்கு வந்த அந்த அக்னிஹோத்திரி பிராமணர்கள் காஞ்சி மகா பெரியவர் அவர்களுடைய சந்தித்து, இப்போ நாங்கள் பரம்பரையாக இந்த சிவலிங்கத்தை நாங்கள் பார்த்துட்டு வரோம், இதை என்ன பண்ணுறது, நாங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறோம், இது ஆனால் அது கோயிலில் தானே பிரதிஷ்டை பண்ணணும், இதை என்ன செய்கிறது எங்களுக்கு தெரியல, என்ன செய்யலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது, இப்போதைக்கு இதை வெளி உலகுக்கு சொல்ல வேண்டாம், உங்களிடம் இது போன்ற லிங்கம் இருக்கிறது அப்படிங்கிறத வெளி உலகுக்கு சொல்ல வேண்டாம், 100 ஆண்டுகள், அடுத்த 100 ஆண்டுகள் அமைதியாக உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க, அதற்கான நேரம் வரும், அப்பொழுது இது என்ன செய்யலாங்கிற ஒரு சூழல் வரும் அப்படின்னு. அதுவும் குறிப்பாக அவர் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார், அயோத்தியில் ராமர் கோயில் மீண்டும் உருவாகும், அதற்கு பிறகு இந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லுங்கள், அதற்கு பிறகு அதுவாகவே எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தோட காஞ்சி பெரியவர் சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. இப்பொழுது தான் 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கரெக்டாக பாருங்கள், அது 1000, இப்பொழுது 1924 காஞ்சி பெரியவரிடம் சொல்லுது, இப்பொழுது 2024 சரியாக அயோத்தியில் மிக பிரம்மாண்டமான ராமருக்கு ஆலயம் எழுப்பி பிராண பிரதிஷ்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பொழுது அந்த உடைந்த சிவலிங்கங்களை மீண்டும் சோமநாதர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு. இப்போ நான் அந்த சொன்னல ஒரு குறிப்பிட்ட செக்ட் பிராமண அந்த அக்னிஹோத்திரி, அதில் சீதாராம சாஸ்திரி அவர் தான் இப்பொழுது அந்த குடும்பத்தில் வழியாக அந்த சிவனை வைத்து வீட்டில் வச்சு பூஜித்துட்டு வரவர். அவர் அந்த சிவலிங்கங்களை வாழும் கலை அந்த அமைப்புடைய தலைவர் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களிடம் ஒப்படைச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 11 சிவலிங்கங்கள் இருக்கிறது. இப்பொழுது அதற்கான ஆகம முறைப்படி அதற்கான பூஜைகள்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. இது குறித்து வாழும் கலை தலைவர் ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் குருதேவ் சொல்லும் பொழுது, இது குறித்து இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் பேச வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் நடந்த கும்பமேளா அந்த விழாவில் துறவியர்களோடு நாங்கள் பேசினோம், அவர்கள் அனைவரும் இதை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தான் சோமநாதர் கோயிலுக்குடைய அந்த மேனேஜிங் கமிட்டி ட்ரஸ்டியில் ஒரு சேர்மேனாக இருக்கிறார். ஆகவே அவரிடமும் பேசி மீண்டும் இதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த 11 சிவலிங்கத்தை 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது. அதில் முதன்மையானது சௌராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சோமநாதர், ராமேஸ்வரம் நமக்கு தெரியும் ராமநாத சுவாமி, இது போன்ற 12 ஜோதிர்லிங்க தலங்கள் இருக்கிறது. இங்கே எல்லாம் இதை நாடு முழுவதும் கொண்டு சென்று பூஜை செய்யப்பட்டு ஆகம விதிகளுக்கு உட்பட்டு மீண்டும் அந்த சோமநாதர் ஆலயத்திலேயே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக, ஒரு கனவாக இருக்கிறது. இது குறித்து பிரதமரிடமும் குஜராத் அரசிடமும் பேசி விரைவிலேயே இதற்கான பணியை தொடங்க வேண்டும் என்று ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், இந்த நாடை எவ்வப்பொழுதெல்லாம் பிரிவினையாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பிரிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் முயற்சி செய்யும் வேளையிலே தெய்வாதீனமாக இந்துக்களை ஒருங்கிணைக்க, ஒற்றுமைப்படுத்த ஏதோ ஒன்று அதுவாகவே வந்து அமையும். அப்படித்தான் இந்த சோமநாதர் அந்த லிங்கத்தை மீண்டும் பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு பணியை நமக்கு அந்த இறைவனே தந்து அருளி இருக்கிறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
உண்மையாக நம்ம அந்த வரலாற்றை நோக்கும் பொழுது அது அப்படித்தான் அப்படின்னு தோணுது. இதை முன்னெடுக்க வாழும் கலை தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சி மிகப்பெரிய அளவிலே வெற்றி அடைய வேண்டும். அதற்கு இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்துக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிப்பார்கள். சோமநாதரிலே நம்மளுடைய ஒவ்வொரு அவமானங்களும், அயோத்தியில் எப்படி அவமான சின்னம் இருந்ததோ அது நீங்கி இப்பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் எப்படி எழும்பியிருக்கிறதோ அதே போல் சோமநாதரில் நமக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் முழுமையாக துடைத்தெறியப்பட்டு மீண்டும் அந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் அப்படின்னு தான் பார்க்குறோம். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர்களுக்கு இப்பொழுது சோமநாதரின் சிவலிங்கம் ரூபத்திலே அவர்களுக்கு ஒரு பதிலடியாக அமைந்திருக்கிறது. அந்த பிரயாணம், அந்த சோமநாதரில் மீண்டும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டிய அந்த யாத்திரை தமிழகத்திலிருந்து, ராமேஸ்வரத்திலிருந்து தான் தொடங்க போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.